கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் எந்தீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் எந்தீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை சொல்லுவோம். ஆமென். ஆராதனை ஆராதனை. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். ஆமென் ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. சொல்லுங்க. உங்க கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும்போது. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். ஆமென். முழு உள்ளத்தோடு. எஸ். ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. எந்த ஸ்தானத்திலும் சொல்லுங்க. ஆமென். ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. சொல்லுவோம். ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். ஆமென் ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க
சொல்லுவோம். ஒரு மனமாய் துதித்தார், 2 3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே, நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுவோம். ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். ஆமென். கிருபை பெருகட்டுமப்பா. ஒரு முறை கூட உள்ளத்திலிருந்து, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். முழு உள்ளத்தோடு. ஆமென், ஆமென். அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. ஆமென். ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆமென். இந்த இடத்திலும் உங்க மகிமை விளங்கட்டுமப்பா, உங்க மகிமை இறங்கட்டுமப்பா. ஆராதனை, ஆராதனை, மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆமென். ஒரு மனதோடு எந்த இடத்தில் அவர் நாமத்தை துதித்தாலும் உயர்த்தினாலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையிலும் நம்மத்திலும் இறங்கட்டும். முழு உள்ளத்தோடு கேட்கலாம். ஆமென். பாடுகிறோ, கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் சொல்லுங்க. ஆமாப்பா, ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவே, எம்மை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை. முழு உள்ளத்தோடு எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி எஸ். ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. நாம் இதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் நம்மையும் தகுதிப்படுத்தி நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியார் என்னையும் வேறு பிரித்தாரே, என்னையும் கழுவி சுத்திகரித்தாரே, என்னையும் தகுதிப்படுத்தினாரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுவது போல இந்த வேளையிலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த இடத்துல அப்பா உங்க கிருபையும் பெருகட்டும், உம்முடைய கிருபையும் பெருகட்டும், உம்முடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பக்தன் தாவீது சொன்னது போல நீர் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிற தெய்வம் அப்பா. ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறவர் ஆண்டவரே, இன்று எங்களுக்கும் பலனாய் இருங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பாவை பார்த்து ஒரு விண்ணப்பம் போல ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே. சொல்லுங்க, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஆமென். கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தேவன், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே, அதிசயம் செய்தே ஆண்டவரே. சொல்லுங்க, அதிசயம் செய்தே ஆண்டவரே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே. ஆமென். என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. சொல்லுங்க, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, தாயை போல தேற்றுகிறீ ஆற்றுகிறீ. சொல்லுங்க, தாயை போல தேற்றுகிறீ. ஆமென். ஆமென். தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தயவோடு நடத்துகிறே, உம்மடியிலேதா இளைப்பாறுவே. சொல்லுங்க, உம்மடியிலேதா இளைப்பாறுவே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை உணர்ந்து உள்ளத்திலிருந்து சொல்லலாம். புயல் காற்றிலே என் புகலிடமே. ஆமாப்பா, எத்தனை புயல் காற்றுகள் அடித்தாலும் நங்கூரமாய் நீர் எங்களுக்கு துணை இருக்கிறீர். கடும் வெயிலினிலே குளிர்
குளிர் நிழலே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. கரங்களை உயர்த்தி, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஆண்டவரே, புயல் காற்றடித்தாலும், சங்கீதக்காரன் சொன்னது போல மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்து போனாலும், சமுத்திரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படுவோமப்பா. ஆண்டவர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் வாழ்க்கையில எத்தனை புயல் காற்றடித்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், என் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார். என் இயேசு எனக்கு துணையாயிருக்கிறார். அவருடைய மார்பில் நான் இளைப்பாறுவேன், அவருடைய நிழலில் நான் இளைப்பாறுவேன். என்னை எந்த தீங்குகளும் அண்டாது. அன்பு தகப்பனே, எங்களுக்கும் பலனாயிருந்து இம்மட்டும் நடத்திய தெய்வம் முன்னோக்கியுள்ள நாட்களிலும் எங்களை நடத்துங்கப்பா. கிருபையால் எங்களை தாங்கிக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் ஆண்டவரை தடுமாறும் போது என் தேவனுடைய கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அப்பா ஆண்டவரே, பாவத்திலும் ஆண்டவரே உலகத்தின் காரியங்களாய் இருக்கட்டும், ஆண்டவரே சாத்தானுடைய சோதனைகளாய் இருக்கட்டும், எந்த காரியத்தில் தடுமாறினாலும் தேவன் அவர்களை கீழே விடாமல் உம்முடைய ஆணிக்காயம் பதிந்த கரம் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். அப்பா பலப்படுத்தும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய புதன்கிழமை வேத வகுப்பில் கடந்த வாரம் ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். முதல் மனிதன், ஆமென், ஆதாமும் ஏவாளும். ஆதாம் வீழ்ந்த, மனுஷன் வீழ்ந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஆமென். இன்றைக்கு அடுத்த ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு காயின். ஆமென். தேவ சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட, இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு காயின். ஆமென், அல்லேலூயா. ஆதாமுக்கு முதலில் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல காயினும் ஆபேலும் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. நல்ல ஜாலியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா அப்பா அம்மாவோடு சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் ஒரு காரியம் வரும்போது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. காயினுடைய காலத்தில், காயின் ஆபேலுடைய காலத்தில் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பழக்கம் இல்லை. ஆமென். வேதம் அழகாக சொல்லுது. அதாவது ஆதாமுக்கு 4ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம் வாசிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சேத்து யாரு? ஆதாமுடைய 3வது பையன். காயின் ஆபேலுக்கு பிறகு, ஆபேலுடைய மரணத்துக்கு பிறகு ஆதாமுக்கு உண்டான உருவகப்படுத்துகிறது. ஏனென்றால் காயின் தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான். அப்ப அவனுக்கு ஆதாமுடைய வாரிசா இப்ப யார் தான் வர்றா? சேத்து. இந்த சேத்துவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற காலத்துல தான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்பதான் கர்த்தரை வழிபடவே தொடங்குறாங்க மனுஷர். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. அப்போ காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு இந்த வழிபாடுகளை பற்றியோ, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற முறைமைகளை பற்றியோ, தொழுது கொள்ள வேண்டும் என்றோ எந்த ஒரு சிந்தையும் இல்லை. ஆமென்.
யாரு சொல்லியும் கொடுக்கல. ஆதாமை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தும் போது ஆதாமை அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவர் அங்கு கேருபீன்களை ஏதேன் தோட்டத்தில் காவலுக்கு வைக்கிறார். அப்படி வைக்கும் போது கூட ஆதாமுக்கு சொல்லல, நீ வெளியில போய் சம்பாதிச்சு எனக்கு காணிக்க கொண்டு வா, என்னை தொழுதுகொள். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஆதாமுடைய சந்ததியாகிய காயினும் ஆபேலும் அவர்களுடைய அந்த பருவம், வாலிப பருவம் வரும்போது அவர்கள் உழைக்க தொடங்கின போது அந்த உழைப்பின் பலனிலிருந்து தேவனை என்ன செய்றாங்க? தேவனுக்கு பலியிட கொண்டு போறாங்க. ஆமென். தேவனுக்கு பலி செலுத்த போறாங்க. யாரு சொல்லல, ஆனால் முதல்ல யாரு போறா? முதல்ல யார் போறா? சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ரெண்டு பேரும் ஆதாமுடைய சந்ததி காயினும் ஆபேலும் ரெண்டு பேரும் இப்ப உழைக்க தொடங்கிட்டாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? விவசாயம் பண்றாங்க. இன்னொரு ஆள் மந்தை. ஆமென். இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு ஃபீல்டிலும் கிடைக்கிற நன்மைகளை கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வர்றாங்க. யாரு சொல்லல? காயின் தான் முதல்ல வர்றார். காயின் தான் முதல்ல காணிக்க கொடுக்கிறார். ஆமென். இந்த பூமியில யெகோவா தெய்வம் கர்த்தருக்கு முதல்ல காணிக்க கொண்டு வந்தது யாரு? காயின் தான். ஆமென். அல்லேலூயா. என்ன கொண்டு வருகிறார்? தன்னுடைய விளைச்சலில் சில நிலத்தின் கனிகள், நிலத்திலிருந்து விளைஞ்சதுல சிலவற்றை கொண்டு வருகிறார். ஆமென். ஆபேல் என்ன செய்கிறார்? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். நல்லா கவனிங்க. இதில் காயின் கொண்டு வந்த காணிக்கை தன்னுடைய விளைச்சலில் முதன்மையானதை கொண்டு வரல காயின். ஆமென். ஏன் அங்க ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவ்வளவுதான், சிம்பிள். காயின் தன்னுடைய விளைச்சலில் இருந்து முதற் பலனை இல்லாவிட்டால் நல்ல பலனை, நல்லதை கொண்டு வரல. ஏதோ காய்கறிகளை கொண்டு வந்தான். அழுவுனது தக்காளி அப்படியெல்லாம் கிடையாது. முதன்மையானதாய் தெரிந்தெடுக்கவில்லை. அதுதான் அங்கதான் ஒரு பிரச்சனை. ஆமென். கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்க தான் மனம். ஆனா கொடுக்கும் போது முதன்மையானதை கொடுக்க வேண்டும் என்று அவன் தெரிந்தெடுக்கவில்லை. ஆனால் ஆபேல் என்ன செய்கிறான்? தன்னுடைய மந்தையிலிருந்து தெரிந்தெடுக்கிறான். தலையீட்டுகளை தெரிந்தெடுக்கிறான். கொழுமையானவைகளை தெரிந்தெடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காயினும் ஆபேலும் காணிக்கை கொடுத்தார்கள், பலி செலுத்த போனார்கள். ஆனால் ரெண்டு பேருமே நல்ல மனசோடு தான் போனாங்க. ஆனால் காயின் தவறு ஒன்றும் செய்யவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். காயின் தவறு செய்யவில்லை. ஆண்டவருடைய காணிக்கை கொடுப்பதில் தவறு செய்யல. ஏன்னா அவனும் விளைச்சலின் நிலத்தின் பலனில் இருந்து தான் கொண்டு வர்றான். ஆனால் ஆபேல் தன்னுடைய தனக்கு தேவன் தந்ததில் முதன்மையானதை தெரிந்தெடுக்கிறான். அதனால தான் நான் அடிக்கடி நம்ம சபையில சொல்றது உண்டு, ஆண்டவருக்கு 10 ரூபாய் போட்டா கூட அந்த 10 ரூபாய் நோட்டு ஆமென் நல்ல நோட்டா இருக்கணும். சும்மா அங்க போட்டுற கூடாது, சுருட்டி மடக்கி. ஆமென். அல்லேலூயா. எது கொடுத்தாலும் எவ்வளவு கொடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல தெளிவா ஒன்று சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? இனி வருகிற நாட்கள்ல அதெல்லாம் படிப்போம். ஆமென். பலி பொருள் ஊனற்றதாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பலி பொருள் ஆமென் என்ன பொருள்?
ஊனம் இல்லாதது குறையே இருக்கக்கூடாது. நான் 10 ரூபா என் பாக்கெட்ல இருந்து போடுறேன்னா அந்த 10 ரூபாய் நோட்டுல குறை இருக்கக்கூடாது. ஆமென். 10 ரூபாய் எண்ணிக்கை குறைவுதான், 10 ரூபாய் தான். ஆனா அந்த நோட்டுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து போடணும். நான் போடுறது முதன்மையானதா? ஆமென். முதன்மையானதுன்னா மாத்தி நினைச்சிடக்கூடாது. முதன்மையானதுன்னா நம்மகிட்ட இருக்கிறதுல அதிகம்னு நினைக்க கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். என்கிட்ட இருப்பதில் முதன்மையானதை நான் ஆண்டவருக்கு மனமோந்து போடணும். ஆமென். புரிஞ்சா? அப்போ இங்க காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு தப்புன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. காயின்ட்ட ஆண்டவர் தப்புன்னு சொன்னாரா? கேட்டாரா? ஏண்டா காயின் இதை ஏண்டா கொண்டு வந்த? கோபப்பட்டாரா? கேட்டாரா? அதை பற்றியே ஆண்டவர் கேட்கவே இல்லை. அப்ப அதுல இருந்தே தெரியணும் ரெண்டு பேரும் யாரும் தப்பு பண்ணல. ஆனால் காயின் கொடுத்ததை காட்டிலும் ஆபேல் கொடுத்ததை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள காரணம், ஆபேல் முதன்மையான தனக்கு இருந்ததில் முதன்மையானதை கொண்டு போனான். ஆமென். இவன் 10 காய்கறி, ஒரு 10 கூட்டம் 10 கிலோ காய்கறி வச்சான். அவன் 20 கிலோ மட்டனு ஆட்டை கொண்டு வந்தான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆமென். ஆனா ஆபேல் தன்னுடைய மந்தையில் கொழுமையான தலையீற்றை தெரிந்தெடுத்தான். அங்க தெரிந்தெடுக்கிறான் பாருங்க. ஆமென். முதன்மையானதை, கொழுமையானதை கர்த்தருக்காய் அதிலிருந்து தெரிந்தெடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஒன்னு கொடுத்தாலும் அது கொழுமையாய் கொடுக்கிறான். ஆமென். அதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். இப்போ இதுல என்ன நடந்து போச்சு? ஒண்ணுமே நடக்கல. கர்த்தர் காயினை சபிக்கவும் இல்லை, போடா என்னடா நீ கோபப்படவில்லை, ஒண்ணுமே நடக்கலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு? எங்க மாற்றம் நடக்கிறது? காயினுக்குள் ஒரு எரிச்சலின் ஆவி. ஆமென். தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம தேவ சமூகத்துல எப்போதுமே எரிச்சலின் ஆவியோடு இருக்கவே கூடாது. நம்முடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆமென், ஆமென். எந்த எரிச்சலோடும் வரக்கூடாது தேவ சமூகத்துல. அதனால்தான் நான் சொல்றது, ஜெபிக்கிறது கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதை சந்தோஷமா செய்திடணும். ஆமென். துதிக்கிறது, ஆராதிக்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா செய்திடணும். ஆமென். ஒரு எரிச்சலின் ஆவி தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஆமென். எரிச்சல் எந்த காரியத்தினாலும் இருக்கலாம். ஆமென். ஒருவேளை உங்க ஜெபம் கேட்கப்படல, உங்க ஜெபத்துக்கு மறுபடி தரல, அந்த எரிச்சல்ல இருக்கீங்களா? நோ. எரிச்சலின் ஆவி உதறி தள்ளணும். ஆமென். இது பொல்லாதது. என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும் தெரியுமா? காயினை, எது காயின் கொடுத்த இந்த காணிக்கையினால் மனஸ்தாபம் வந்து ஆண்டவர் காயினை சபிக்கல. நல்ல கவனிங்க, சபிக்கல. அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் அவன் சபிக்கப்பட்டு போகல. நல்ல கவனிங்க. ஆனால் இவனுக்குள் அந்த எரிச்சலின் ஆவி வந்தபோது அது சாபத்தை நோக்கி இவனை கொண்டு செல்கிறது. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு எரிச்சல். என்ன எரிச்சல்? என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளாதது கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனை எது? அவன் என் தம்பி பயப்புள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அதை எடுத்து புட்டாரு. ஆமென். எது எரிச்சல்? என்னோடது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டா கூட பரவாயில்லை, ஆனா என் தம்பியோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாரே, அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதே, அதுதான் இவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ என்னுடைய சகோதரன் பெற்றுக்கொண்டான், என் சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டான், என் சகோதரனுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், என் சகோதரனுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இவைகளை வைத்து நமக்கு எரிச்சல் அடையாதபடி எச்சரிக்கையாயிருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஊழிய பாதையில
பாஸ்டர் ஆக்கல்லேன்னு போய் அழிந்தவனை கண்ணால் பார்த்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு சண்டை பிடித்து என்னோடு கோபித்து கொண்டு பாஸ்டர் ஆக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காய் தேவ சமூகத்தை விட்டே போனவர்களை தெரியும். ஆமென். அட்ரஸே இல்லாமல் நாசமாய் போய்விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்னா, அன்பு சகோதரங்களே, அவங்க அப்படி ஆயிட்டாங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க அப்படி ஓய்ந்துட்டாங்க, இவங்க இப்படி ஓய்ந்துட்டாங்க, அவங்க அப்படியே ஊழியத்தில் அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, அப்படி கர்த்தர் வல்லம் பயன்படுத்துறாரு, அவங்கள கர்த்தர் பயன்படுத்துறாரு, இவங்க இப்படியெல்லாம் சபைக்கு வேலை செய்யறாங்க. இதை பார்த்து யாராவது பொறாமையில எரிச்சலின் ஆவியோடு வந்தால் ஒன்னும் கவலைப்படாதுங்க. நீங்க மறுபடி பேச வேண்டிய தேவையே இல்லை. நம்ம என்ன செய்யணும்? காதுல வாங்கிட்டு வாங்காதது போல போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியத்திலும் எரிச்சலின் ஆவி அடுத்தவங்களை பார்த்து, அடுத்தவங்களை கர்த்தர் பயன்படுத்துறதை பார்த்து, இல்ல அடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்த்து, அடுத்தவங்க ஐயோ அந்நிய பாஷைகள் ஆராதிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி ஆராதிக்கிறாங்க, எரிச்சல் அடையாத. ஆமென். அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கவே கூடாது. ஆமென். எந்த விதத்திலும் அதை அனுமதிக்க கூடாது. தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்துல உஷாரா எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன நடந்துருச்சு? அந்த எரிச்சலின் ஆவி பாருங்க, 5வது வாக்கியம், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பயங்கர எரிச்சல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன எரிச்சல்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த சம்பவம் நடந்த உடனே காயினுடைய முகம் என்ன செய்யுது? வேறுபடுது, மாறுது. ஆமென். நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா காய்கறி எல்லாம் சுமந்து அப்படியே மூட்டை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா உற்சாகமா வந்தான். ஆனா அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னவுடன் என்ன செய்து? முகநாடி வேறுபடுது. அப்பொழுதும் நல்ல கவனிங்க, அப்பொழுதும் கர்த்தர் விடல. கர்த்தர் என்ன செய்யறாரு? வந்து கேட்கிறாரு, ஹலோ காயின், என்னப்பா ஆச்சு? ஏண்டா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஆமென். நம்ம இப்போ ஒரு யாரோ நம்ம சகோதரங்களா இருக்கட்டும், நம்ம அப்படி இருக்கும், நம்ம போய் கேட்போம், ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் முகம் ஒரு மாதிரி? ஓ ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென் சொல்றோம் இல்ல. ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே ஏண்டா, ஏன் நேத்தைக்கு போல இல்லையே, காலையில போல இல்லையே உன் முகம், என்னாச்சு? முகம் மாறுபடுதே, ஏன்? நான் உன் கூட தான்டா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்க. ஆண்டவர் சபிக்கவே இல்லைங்க, ஆண்டவர் ஒண்ணுமே அங்க செய்யல. ஆமென். அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாபத்தையோ ஆண்டவர் எரிச்சல் அடைய ஒண்ணுமே செய்யல. ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். ஆண்டவர் திருப்பி வந்து கேட்கிறாரு, காயினே என்ன ஆச்சு, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதுக்கு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நல்லது செய்திருந்தா உனக்கு மேன்மை வந்திருக்கும் தானே. அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நல்லது செய்தா போச்சு. சிம்பிள் காரியம். இன்னைக்கு பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாளைக்கு காயின் என்ன செய்திருக்கணும்? தோட்டத்தில் போய் பூசணிக்காய்னா முதன்மையான பூசணிக்காயை தூக்கி இருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென்.
அல்லேலூயா. இதுல கோபப்படவோ எரிச்சல் அடையவோ ஒரு ரீசனும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. நம்ம தேவ சமூகத்துல எந்த காரணம் கொண்டும் எரிச்சல் அடையக்கூடாது. ஆமென். ஏன்னா இங்க எரிச்சல் அடைய வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு என்னால் ஆராதிக்க முடியலையா, நாளைக்கு ஆராதிச்சிருவோம், நாளைக்கு நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துருவேன். ஆமென். இன்னைக்கு எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்க முடியலையா, எல்லாரும் கொடுத்தாங்கப்பா, இந்த டைம் எல்லாரும் கொடுத்தாங்க, என்னால மட்டும் கொடுக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக முகநாடி ஐயோ 3-4 கூட்டம் ஒண்ணுமே செய்ய முடியல, அதுக்காக கர்த்தர் நாமம் என் புகழில் தேவையே இல்லை. ஆமென். அடுத்த மீட்டிங் நான் கொடுத்துருக்குவேன். இதுதான் காயினுடைய சுபாவம். புரிஞ்சா? செய்ய முடியல, கொடுக்க முடியல, பிரச்சனையா இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஏன் உன் முகநாடி மாறுபடுது? உன் தேவ சமூகத்துல, என் சமூகத்துல நீ சந்தோஷமா இருக்கியா காயினே? நாளைக்கு நீ வா, எவ்வளவோ வேலை இருக்கு, எவ்வளவோ மாற்றங்களை செய்திருக்கலாம். ஆனால் காயினுடைய எரிச்சல் என்ன ஆகுது? அடங்கவே மாட்டேங்குது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். பாருங்க, இவ்வளவு கர்த்தர் சொன்ன பிறகும் கூட அவனுக்கு எரிச்சல் அடங்கவே இல்லை. ஆமென். முதல் காரியம், காயின் வீழ்ந்து போவதற்கு, தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கு காரணம் தேவ சமூகத்தில் எரிச்சலின் ஆவி. ஆமென். தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எரிச்சலின் ஆவியை அனுமதிக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோனா நினிவே பட்டணத்துல போய் என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எண்ணி 40 நாள்ல நீங்க எல்லாம் அழிய போறீங்க. அந்த ஜனம் என்ன செய்துறாங்க? மனம் திரும்பி உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கிடுறாங்க. இவரு ஐயா என்ன பண்றாரு? இந்த பட்டணத்துக்கு என்ன நடக்கிறது என்று தெரிகிறதுக்காக பட்டணத்துக்கு வெளியில டெண்ட் போட்டு தங்கி இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு 2ல 1 பார்க்காம போக மாட்டேன்டா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு ஆண்டவர் அவனை ஒரு சின்ன ஒரு விளையாட்டு காட்டுறாரு. இவன் எரிச்சல்ல இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், போக மாட்டேன், நீர் மனம் திரும்பி விடுவீர், எனக்கு தெரியும், உம்மை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீர் என்னை கேட்கவே இல்லை. இப்ப பாரும், நான் போய் சொல்லிட்டேன், இப்ப என்ன ஆயிடுச்சு? நீர் மனம் திரும்பி விட்டீர். அழிவு நினிவே பட்டணத்துக்கு வரல, இந்த எரிச்சல். ஆமென். ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். ஆமென். வெயில் அடிக்குது, ஐயா என்ன பண்றாரு? அந்த ஆமணக்கு செடி நிழல்ல குளிர் காய்ந்து சொக தூக்கும். ஆமென். ஆண்டவர் ஒரு வேலை பண்றாரு, ஒரு புழுவை கட்டளை இடுகிறார். புழு அந்த ஆமணக்கு செடியை என்ன செய்யுது? கடிச்சு சாகடிக்குது. பொசுக்குன்னு பார்த்தா சரியான வெயில் யோனாவுக்கு மூஞ்சில அடிக்குது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவ்வளவுதான். அங்க எழும்பி ஒரே எரிச்சல், யோனாவுடைய எரிச்சல். ஆண்டவர் கேட்கிறார், யோனாவே என்னடா ஆச்சு? ஆமென். நீ செடியை நடல, ஆமணக்கு செடி நீ நட்டியா? நீ நடல, நான் தான் நட்டேன், நான் தான் அதை வாடி போக பண்ணேன். இதுல உனக்கு என்ன நஷ்டம்? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமென், அல்லேலூயா. சாதாரண ஒரு செடிக்கே, நீ நடாத, நீ கஷ்டப்படாத ஒரு செடிக்கே இவ்வளவு எரிச்சல் அடையிறியே, நான் உருவாக்கின என் ஜனத்துக்காய் நான் பரிதவியாமல் இருப்பேனோ? ஆமென். பாருங்க, அவனுடைய அந்த எரிச்சலை ஆண்டவர் எப்படி செய்யறார்? ஒரு உதாரணத்தை செய்து அவனை தனிய வைக்கிறார். அப்போ எந்த ஒரு காரணத்திலும் இந்த எரிச்சலின் ஆவி நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஆமென். காயினுக்கு அந்த எரிச்சல் ஆவி பிடித்ததினால் என்ன செய்கிறான்? அடுத்ததுதான் பாவத்துக்கு போய் விழுகிறான். அந்த எரிச்சல்ல என்ன செய்கிறான்? தம்பிய கொலை செய்து விடுகிறான். ஆமென்.
இப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் காயினுக்கு விரோதமாய் எதுவும் செய்யல, எதுவும் சொல்லல, சபிக்கல, ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்ன இவன் காயின் ஆண்டவரோடு ஒப்புரவாகி இருக்கலாம். நாளைய தினம் அடுத்த முறை பலி செலுத்தும் போது முதன்மையானதை கொண்டு வந்திருந்தால் பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த எரிச்சலின் ஆவி என்ன செய்து இவனை பாவத்தை தூண்டுகிறது. ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் கோபம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் தணியணும். ஆமென். சாயங்காலம் வீட்டில் உங்க குடும்பத்தில் சாயங்காலம் வாக்குவாதம் பிரச்சனையா காலையில் எழும்பும் போது கோபம் தணிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஆண்டவர் சமூகத்தில் வாழ முடியும். ஆமென். வச்சிட்டு இருக்க கூடாது. ஒருவேளை கோபத்துல ஏதாவது பேசிடுவோம், திட்டிடுவோம், ஏதோ சொல்லிடுவோம், 5 நிமிஷம் தான் தூக்கி போட்டுறணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக அங்க பாத்திரத்தை எடுத்து அங்க எறிகிறது, இங்க இருந்து அடுத்த பாத்திரத்தை எடுத்து சிங்கிள் அங்க எறிகிறது. இந்த வேலை வேண்டாம். நம்ம வீடு வீடா இருக்காது, வீடு நரகமாயிரும். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். இந்த எரிச்சலின் ஆவி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு சந்தோஷத்தை இழந்து விடும். நரகம்தான். ஆமென். ஒன்னு சொன்னா 10 சொல்றது. ஆமென். அதுவும் கேட்கலையா தூக்கி ஏறி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? என்ன காரணம்? எரிச்சலின் ஆவி. என்ன எப்படி நீ அப்படி சொல்லலாம்? அப்பா சொல்லியாச்சு, முடிஞ்சாச்சு, விட்டு தொலையா. அதப்படி விட முடியும்? அவ்வளவுதான். ஆமென். அந்த எரிச்சல் என்ன செய்யுது? நம்ம கோபத்தை கொண்டு வருது. அந்த கோபத்துல நம்ம என்ன செய்யறோம்? பாவத்துக்கு விழுந்து விடுகிறோம். ஆமென். காயின் பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனா பாருங்க, அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இவன் மேல் சாபத்தை கொடுக்கிறார். அந்த சாபத்தை வாங்கிட்டு காயின் ஒரு வார்த்தை சொல்றான். நான் அதை படிக்கும்போது பாருங்க, 13வது வாக்கியம். சாபத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ என்ன செய்யணும்? ஆமா, பயிரிடணும். இனி நீ என் சமூகத்தில் உன்னால் இருக்க முடியாது. 13க்கு அதுக்கு காயின் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயோ, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாத ஆண்டவரே. ஆமென். என்னங்க ஆச்சு? ஒண்ணுமே இல்லைங்க. அந்த எரிச்சலின் ஆவியினால் பாவத்தில் விழுந்து விடுறான். அந்த பாவம் எங்க போய் விடுது? காயின சகிக்க முடியாத ஒரு சாபத்தில் கொண்டு காயினை தள்ளி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 14 சொல்றான் காயினு, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். ஆனாலும் ஒரு அடையாளத்தை வைக்கிறார், உன்னை எவனும் அழிக்க முடியாது. ஆமென். அப்படியே காயின் 16வது வாக்கியம் படிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, ஆமென். பாருங்க, ஒரு சின்ன ஒரு எரிச்சலினால் பாவத்தை செய்யறான். பாவத்தினால் தேவ சமூகத்தை விட்டு, தேவ சந்நிதியை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப ஆதாமுடைய சந்ததி
சபிக்கப்பட்டதாய் இருந்தாலும் வெளியில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் ஆதாமை நியமிக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் ஆதாமுடைய சந்ததியில் ஒருவன் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுகிறான். ஆமென். ஒரே தகப்பனுடைய பிள்ளை. ஆமென். ஒருவன் சபிக்கப்பட்டு போகிறான். அவன் சந்ததியே சாபத்துக்கு போகிறது. காரணம் என்ன? காயின் வீழ்வதற்கு காரணம் ரெண்டே காரியம். ஆமென். ஒன்று, அவன் எரிச்சலின், அவனுக்கு உள்ளில் எழும்பின அந்த எரிச்சலின் ஆவி. இரண்டாவது, அந்த எரிச்சலின் ஆவியினால் அவன் பாவத்தில் விழுந்து விடுகிறான். ஆமென். என்ன தண்டனை கிடைக்கிறது? அவனால் சகிக்க முடியாத, ஆமென். நமக்கு சில காரியம் எல்லாம், சில காரியம் நமக்கு விளையாட்டுத்தனமா இருக்கும். சின்ன சின்ன காரியம் செய்யும் போது தண்டனைகள் வராத போது நமக்கு சில தெனாவட்டு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபாக்கினை வந்ததென்றால் நம்மால் சகிக்க முடியாது. அது மட்டும் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப காயின் வீழ்ந்து போவதற்கு காரணம் எரிச்சல். அப்ப நம்முடைய குடும்பத்திலும் இந்த எரிச்சலின் ஆவியை அனுமதிக்கவே கூடாது. ஆமென். என்னதான் இருக்கட்டுங்க, கணவன் மனைவிக்கிடையே, குடும்பத்தை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, மாமனார் மாமியார் மருமக்களுக்கு இடையே என்னதான் இருக்கட்டும். ஆமென். ஆனா எரிச்சலின் ஆவியை மட்டும் அனுமதிக்கவே செய்யாதுங்க. நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் அது கெடுத்து விடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காயின் வீழ்ச்சியை நமக்கு ஆண்டவர் எடுத்துக்காட்டாய் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே அந்த எரிச்சலின் ஆவியை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் அனுமதிக்காமல் நாம் காத்துக்கொள்வோம். தேவ சமூகத்தை விட்டு விலகிவிடாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளைப் போல நாங்கள் காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது, எந்த காரணம் கொண்டும் எரிச்சலின் ஆவியை எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பெரிய தீர்மானத்தோடு, அது என்ன விதத்திலாய் இருக்கலாம், எங்கள் சகோதரனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறித்தாய் இருக்கலாம், எங்கள் சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்தாய் இருக்கலாம், எங்கள் சகோதரன் தேவ சமூகத்தில் பயன்படுவதை குறித்தாய் இருக்கலாம், எங்கள் சகோதரன் தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலாய் இருக்கலாம். எந்த காரியத்திலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவ சமூகத்தில் எரிச்சலோடு வராதபடி ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலும் காத்துக்கொள்ள ஆண்டவரே வார்த்தைகளாய் இருக்கலாம், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்களாய் இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டு எரிச்சலுக்குள் நாங்கள் போய்விடாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே காயின் சந்ததிகளாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய், நாங்கள் சபிக்கப்பட்ட சந்ததியின் கூட்டத்தில் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் கூட்டத்தில் வாழ எங்களை பலப்படுத்தும் அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எரிச்சலின் ஆவிகள் ஒளிந்து போகட்டும். சபையில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருக்காவது அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை எரிச்சலின் ஆவிகள் கிரியை செய்கிறதென்றால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவரே அந்த அரவணைக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா, அணைத்து கொள்ளட்டும், கிருபையால் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.